ஹாய் கைஸ், நம்ம வந்து சாட்டர்டே வந்து சாஸ்தா கோவிலுக்கு போனோம்ல, அதோடைய மினி vlog தான் இது. நானும் எங்கள் அப்பாவும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது செம்ம வெயில். ஒரு 11:40 கிட்ட தான் கிளம்புனோம். சரியான வெயில். ஸோ நான் முக்காட் போட்டுட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் வந்து போகிற வழியில் நிறைய குளம், அங்கே நிறைய குளம் உண்டு. குளத்துல வந்து தாமரைப்பூ, அல்லிப்பூ எல்லாம் பூத்து கிடக்கும். அதெல்லாம் நல்லா நான் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஒரு இடத்துல தான் எனக்கு ஷால் வந்து பைக்கு வீலில் சுற்றி அடிபட்டுச்சு. அதை தான் எப்போ இந்த இடம் தானேன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் இந்த கோவில் வந்து மலை மேலே தான் இருக்கும். மலை மேலே கீழ் படியெலாம் இருக்கும். படி பக்கத்தில் தான் நாங்கள் வந்து மேலே வரைக்கும் எங்கள் அப்பா வந்து பைக்கை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டிட்டு நானே எங்கள் அப்பாவும் நடந்துட்டு இருந்தேன். நான் வந்து எங்கள் அப்பாவை இப்போ எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை வீடியோ எடுக்க விட்டுட்டு நான் வந்து ஃபாஸ்ட்டாலாம் ஏறலை, எடிட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக ஏறின மாதிரி ஸ்டெப் ஏறின மாதிரி தெரியும். அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம். நிறைய சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கும். ஒரு சைடு வந்து திருநெல்வேலி சிட்டி அந்த சைடு தெரியும். இன்னொரு சைடு வந்து இந்த சிவலப்பெரிய அந்த சைடு உள்ள ஊருக்குலலாம் தெரியும். நல்ல வயல்வெளி, நிறைய தண்ணி போகிற இடம், நல்ல எப்படி சொல்கிறது, நேச்சர் வந்து செம்ம அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் வேணால் ஒரு வாட்டி வந்து இந்த கோவிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் தான் இருக்கும். மலை மேலே தான் அந்த கோவில் இருக்கும். ஒரு பெரிய மலை இருக்கும், ஒரு சின்ன மலை இருக்கும். இது வந்து சின்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி மலைன்னு கூட இந்த கோவிலை வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மேலே உள்ள வியூ வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ, இந்த நேச்சர் வந்து லவ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த ஏரியா வந்து சூட்டபுளாக இருக்கும். அப்புறம் நான் எங்கள் அப்பாவெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே, இந்த தமிழ் மாதங்களில் கடைசி சனி சொல்லுவாங்கள்ல, அப்போ தான் அந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நாங்கள் அப்போ தான் போவோம். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமி பார்த்தோம். சாமி பார்த்துட்டு இப்போ போகும்ப்பா அப்படின்ட்டேன். ஏன்னால்னா எனக்கு கொஞ்சம் ஷோல்டரும் கையும் பெயினா, அதனால் எப்போ போகும், நான் ஏன்னா வரலைன்னு தான் சொன்னேன் கோவிலுக்கு. நான் வரலப்பா அப்படின்னேன். எங்கள் அப்பா அப்புறம் ஒத்தையில் போகிறாங்களா பைக்கில், சரி நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா கூட கிளம்புனேன். கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அப்பாவும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.